தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நாள் 5. யாருமே எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பதறுவீங்களா அல்லது அவங்கள அன்போடு வரவேற்பீங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறாங்க. அதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்றைக்கி மத்தேயு 21 அதிகாரத்துலேருந்து 25 அதிகாரம் வரைக்கும் வாசித்தப்போ தேவன் என் கூட பேசின 3 வார்த்தைகள்: ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க, புத்தி உள்ளவர்களாக இருங்க. கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னால் மணவாளனோடு உள்ளே நம்ம நுழையிறக்குரிய நேரம் இது. காலம் இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லி அசதியாக இருந்துடாதீங்க. விழித்திருப்போம், ஆயத்தமாக இருப்போம். தேவனுடைய வார்த்தை பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நான் டே 5ல் மத்தேயு 21 அதிகாரத்துலேருந்து 25 அதிகாரம் வரைக்கும் நான் வாசித்தேன். நான் எப்பவும் போல் நான் எழுந்து ப்ரேயர் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி 21 நிமிஷம் பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு ஆச்சு. அதுக்கப்புறமா நான் 6 o'clock வரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். நிறைய காரியங்கள் குறித்து ஆண்டவங்க என் கூட பேசினாங்க. அதை